ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திறனை ISRO செயல்படுத்தி காட்ட இருக்கிறது. இந்த திட்டத்தின்படி 3 விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பி 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்து இந்திய பெருங்கடலில் தரையிறக்குவதே இதன் நோக்கம். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்த முதலில் மனிதர்கள் இல்லாத சோதனை மிஷன்கள் நடத்தப்படும். இதன் மூலம் இந்த திட்டத்தின் தொழில்நுட்ப திறனை சோதித்து இதன் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்யப்படும். ஹியூமன் ரேட்டட் LVM-3 என்னும் ராக்கெட் மூலம் ககன்யான் மிஷன் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த ராக்கெட் விண்வெளி வீரர்களை குறைந்த புவி சுற்றுப்பாதையின் உயரத்திற்கு ஏற்றி சென்று திரும்ப கொண்டு வரும். இதில் 3 மாடியூல்கள் இருக்கும். ஆர்பிட்டல் மாடியூல், க்ரூ மாடியூல் மற்றும் சர்வீஸ் மாடியூல். க்ரூ மாடியூலில் விண்வெளி வீரர்கள் இருப்பார்கள். ராக்கெட் கிளம்பும்போது அல்லது மேலெழும்பும் போது ஆபத்து ஏற்பட்டால் வீரர்களை பாதுகாக்கும் விதமாக க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பூமிக்கு திரும்பும்போது க்ரூ மாடலை கொண்ட கேப்சூல் விண்வெளியில் இருந்து பாராஷூட் மூலமாக மெதுவாக தரையிறக்கப்படும். இதன் மூலம் விண்ணோடம் என்னும் ஸ்பேஸ் ஷட்டில் இல்லாமல் கேப்சூல் எளிமையாக தரையிறங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கேப்சூல் விண்ணோடத்தோடு ஒப்பிடுகையில் குறைந்த செலவும் குறைந்த பராமரிப்பும் தான் தேவைப்படும்.